வணக்கம். தினதரணி தொலைக்காட்சி மற்றும் நெல்லை சினி சிற்பன் சார்பாக உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் என்ற யோக நிகழ்ச்சி தினசரி காலை நடைபெற்றிருக்கிறது. இன்றைய பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம வந்து சலபாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஆசனங்கள் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே கடந்த பயிற்சி வகுப்புல புஜங்காசனா பார்த்தோம். அந்த புஜங்காசனாவோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல வந்து நம்முடைய மனதையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு சிறிய தியான பயிற்சிக்கு போவோம். கைகள் நல்ல சின்முத்ரால வச்சுப்போம், கண்ணை மூடிக்குவோம். ஒரு ஆழமான மூச்சை உள்ளே எடுப்போம், ஆழமான ஒரு வெளிவிடுதல். அப்படி ஒரு 6 முறை செய்வோம். நல்லா மூச்சு எடுப்போம், நல்லா மூச்சை விடுவோம், நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சை விடுவோம். இப்போ கைகளை நமஸ்கார முத்ராவுக்கு கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு ஆழமான சுவாசம், ஒரு ஆழமான விடுதல். கைகளை நல்லா தேய்ச்சிட்டு நல்ல முகத்தில் வச்சு. இப்போ இன்னைக்கு புஜங்காசனாவோட நன்மைகள் பார்ப்போம். புஜங்காசனா போயிடும். புஜங்காசனா பொசிஷன் அந்த நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா பின்னாடி வளையிறோம், நல்லா வளையுங்க. வளைஞ்சோன்னே இந்த கை நல்ல மடங்கி இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா முதுகு எலும்புகள் வந்து நல்லா வளைக்கப்படும். முதுகு எலும்புகள் வந்து நல்லா வளைக்கப்படும். கழுத்தில் இருக்கக்கூடிய கழுத்து நரம்புகள், பின்னங்கழுத்து நரம்புகள் நல்லா வளைஞ்சு நிமிர்றது வந்து ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். தைராய்டு வந்து எல்லாத்துக்குமே பெரிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. தைராய்டில் ஏற்படுகின்ற குறைகளை வந்து சரி செய்வதற்கு இது ஒரு அற்புதமான ஆசனா. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இதை பயிற்சி செய்து வரும்போது நம்முடைய குரல் வந்து நல்லா இருக்கும். குரல் வளம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து பொதுவாக வந்து நான் சொல்றது என்னுடைய பயிற்சி வகுப்புல இந்த பாடகர்கள் சிங்கர்ஸ் வந்து இந்த ஆசனாவை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது குரல் வளம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, மேல் வயிறுல வந்து அதிக கொழுப்பு போடுறது வந்து குறையும். பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சதைகளை குறைக்க முடியும். இடுப்பெலும்பு பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். நல்ல வலுவான ஒரு உறுப்பாக மாற்ற முடியும். இது இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நன்மை. வயிறு நல்லா இழுத்து விடுறதுனால நம்மளுடைய நுரையீரல் நல்லா விரிஞ்சு நல்லா சுருங்கும் தன்மைக்கு வருது. அப்படி வரும்போது நிறைய பிராணாவை உள்ள எடுக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான சுவாசம் நமக்கு கிடைக்கிறது. நிறைய பிராணா, அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம எவ்வளவு பிராணா நம்ம உடம்புக்கு தேவையோ அவ்வளவு பிராணாயம் நம்மளால எடுக்க முடியும் இந்த பயிற்சி செய்வதனால். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஆசனம் என்னன்னா சலபாசனம். அதாவது தமிழ்ல வந்து இந்த வெட்டுக்கிளி ஆசனம்னு சொல்லுவாங்க. இந்த புஜங்காசனம் செய்யும் பொழுது புஜங்காசனம் செஞ்சு முடிஞ்சோன்னே அதற்கான மாற்று ஆசனம். யோகாவை பொறுத்தவரை ஒரு சில ஆசனங்களுக்கு கண்டிப்பாக மாற்று ஆசனங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். கண்டிப்பா மாற்று ஆசனம் செஞ்சுட்டு தான் நம்ம போகணும். அப்படி இல்லைன்னா அதனுடைய பலனும் கிடைக்காது. அதனுடைய பயிற்சி செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு உதவும். அதனால இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிறது வந்து சலபாசனம். அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. அந்த பொதுவான ஒரு பயிற்சி சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே, முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து இந்த ஆசனம் செய்வதற்கான சில பயிற்சிகள். இந்த பயிற்சியை செஞ்சுட்டு செய்யும் போது நம்முடைய நெகிழும் தன்மை, அதாவது உடல் வந்து வளைந்து நிமிரும் தன்மை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தப்படுகிறது. கைகளை வந்து நம்ம தொடைப்பகுதிக்குள்ள கொண்டு வச்சுக்கிறோம். எப்பவுமே மகராசனா பொசிஷன் தான் இந்த மாதிரி நிலைக்கு. இப்போ வந்து வலது காலை நல்லா மேலே தூக்குறோம், அப்படியே இடது கால், அப்படியே வலது கால், அப்படியே இடது கால், அப்படியே வலது கால், அப்படியே இடது கால், அப்படியே வலது கால், அப்படியே இடது கால், அப்படியே வலது கால். இப்போ 2 காலையும் நல்லா மடிச்சு நீட்டுவோம். நல்லா காலனே மடிக்கணும், நல்லா நீட்டணும். இது கொஞ்சம் வேகமாக செய்யணும் இந்த எக்ஸசைஸ். எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக செஞ்சோம்னா நம்முடைய தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நம்ம வந்து குறைக்க முடியும். நிறைய கொழுப்பு நம்ம தொடைப்பகுதியில் ஏறும். பெண்களை பொறுத்தளவில் இடுப்பு தொடைப்பகுதியெல்லாம் அதிகமான கொழுப்பு வந்து அதாவது ரொம்ப சேருவதற்கான இடம். அதை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சி நல்லா இருக்கும். முழங்கால் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். காலுடைய முழங்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கால் பகுதியை நல்ல ஒரு வைரமிக்க ஒரு பகுதியாக மாற்ற முடியும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த சலபாசனம். அர்த்தம்னா யோகாவை பொறுத்தல பாதி. ஏன் அர்த்த சலபாசனம் பண்றோம்னா முதல்ல எடுத்த உடனே 2 கால்களையும் தூக்குவதற்கு முடியாது. அது மட்டும் இல்லை, வயிற்று பகுதியில் பிடிமானங்கள் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதால முதல்ல அர்த்த சலபாசனம் பண்றோம். முதல்ல உங்களுடைய வலது காலை அப்படியே நல்லா மேலே தூக்குறாங்க. இப்போ இந்த கால் இந்த நேர்கோட்டிலே இருக்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துடக்கூடாது. நேரம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நம்ம தூக்குறோம். தூக்கி ஒரு 10ல இருந்து 12 எண்ணிக்கைகள் நம்ம வந்து அப்படியே நிறுத்தணும். இப்போ வந்து நம்ம நிறுத்த போறோம். 1
2 3 4 5 6 7 8 9 10 1 2. இப்போ மெதுவாக காலை கீழே வைக்கணும். இப்போ ஒரு காலுக்கு செஞ்சுட்டு இன்னொரு காலுக்கு செய்யாமல் இருக்க முடியாது, ரெண்டும் கண்டிப்பாக. இப்போ இந்த காலுக்கு தூக்க போகிறோம். இப்போ நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2. அப்படியே ரிலாக்ஸ், மெதுவாக காலை இருக்கு. இப்போ மகராசனத்துக்கு போயிடும். இது வந்து அர்த்த சலபாசனம். முதல்ல இந்த காலை தூக்கி நிறுத்துறதுக்கு உடலை வந்து தயார்படுத்துக்கும். ஏன்னா சலபாசனம் வந்து கால் ரெண்டையும் சேர்த்து தூக்கணும். பூரண சலபாசனம்ங்கிறது கால் வந்து 90 டிகிரியில் வந்து நேரம் வந்து மேலே நிறுத்த வேண்டியது. அந்த மாதிரி நிறுத்தும் போது நமக்கு வந்து முழு உடலுடைய பாரமும் முழு இரத்த ஓட்டமும் தலையை நோக்கியும் இதயத்தை நோக்கி வரும்போது அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து முதல்லயே பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி பண்றோம். இப்போ 12 கவுண்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு பகுதியாக, ஒரு பகுதி 2 பகுதி 3 பகுதி 3 முறை இதை செய்யணும். 2வது முறை செஞ்சுட்டு அடுத்த ஆசனாக்கு போகலாம். இப்போ திரும்ப காலை சேர்த்து வைக்கிறோம். பாருங்க, மகராசனா நிலையில இருக்கிறோம். ஆசனா பண்ணும்போது கை ரெண்டும் நம்முடைய தொடைப்பகுதிக்குள்ள போயிடும். ஒன்று கை இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா கையை இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இப்படி வச்சு ஆசனா பண்றது ரொம்ப கொஞ்சம் கடினமான பணியா இருக்கும். கை தொடையில இப்படி வச்சு பண்றது ஈஸியா இருக்கும், தொடைக்கு இந்த மாதிரி வச்சு பண்றது கஷ்டமா இருக்கும். பட் நல்ல பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் உள்ளங்கை மேட்ல இப்படி இருக்கிற மாதிரி வச்சு பண்றதுதான் சரியான நிலை. இப்போ வந்து நம்ம ஆரம்ப நிலையினபடி உங்களுக்கு மேலோட்டமா செஞ்சு காமிக்கிறோம். நல்லா பயிற்சி செஞ்சோன்னா உள்ளங்கையை மாற்றி வைக்கும். சரியா? இப்ப வலது காலை மட்டும் நல்ல மெதுவா தூக்கப்படும். தூக்கி நல்லா மூச்சை எடுத்து நல்லா மூச்சை விடுறோம். ஒரு 15 எண்ணிக்கைகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5. இப்போ மெதுவாக காலை இருக்கணும். இப்போ இடது காலை மேலே தூக்க போகிறோம். நல்லா தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5. இப்போ மகராசனா பொசிஷனுக்கு வந்துடும். ஒவ்வொரு ஆசனா செஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆசனாவை எத்தனை முறை செஞ்சாலும் கண்டிப்பாக ஓய்வு நிலைக்கு போகணும். இது வந்து ஒரு பெரிய விதி. ஓய்வு நிலைக்கு போகாம தொடர்ந்து எனக்கு நேரம் இல்லை, அரை மணி நேரத்தில் நான் முடிக்கிறோன்னு வேகமாக செஞ்சோம்னா அதனால வந்து பலன்கள் இருக்காது. ரெண்டாவது உடலை எங்கேயாவது பிடிச்சு அந்த மாதிரி பிடிப்பு மாதிரி இருக்கு, வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால கண்டிப்பாக ஓய்வு என்பது 100% யோகால ரொம்ப முக்கியமான பயிற்சி. இப்போ வந்து ஏகபாத அர்த்த சலபாசனம் அப்படி பண்ணி இப்போ வந்து நம்மளால ஓரளவு தான் காலை தூக்க முடியுது. அந்த ஏகபாத அர்த்த சலபாசனம் செய்யறதுனால என்ன ஆகும்னா காலை நல்லா மேலே வரைக்கும் தூக்குறதுக்கு பயிற்சி கிடைக்கும். அப்ப சலபாசனால நல்லா காலை மேலே தூக்கிடலாம். பூரண சலபாசனால 90 டிகிரிக்கு காலை நிறுத்துவதற்கு நமக்கு பயிற்சி வந்துடும். இப்ப ஏகபாத அர்த்த சலபாசனம் பாருங்க. கை வந்து தொடைப்பகுதிக்குள்ள கொண்டே வச்சுக்கோம். இப்ப எந்த காலை தூக்குறோம், வலது காலை தூக்கணும்னா இடது காலை சப்போர்ட் பண்ண போறோம். அப்ப இந்த கால் நல்லா இன்னும் கீழே வேற கொண்டு வந்து கால் நேரம் இருக்கும். இப்ப வந்து நல்ல மூச்சு எடுத்து நல்ல மூச்சை விடுறோம். 1ல இருந்து 15 எண்ணிக்கைகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5. இப்போ மெதுவாக காலை இறக்கணும். உடனே மகராசனத்துக்கு போயிடணும். அடுத்த கால் செய்யணும் அப்படின்ட்டு அடுத்த காலுக்கு போயிடக்கூடாது, மகராசனத்துக்கு தான் போகணும். சரியா? நல்ல மகராசன பொசிஷனுக்கு போகணும். நேரப்படுமா கால் நேரம் வச்சு. இப்போ வந்து காலை மாற்றி பண்ண போகிறோம். இப்போ இடது காலை தூக்கும், கையை நல்லா தொடைப்பகுதிக்குள்ள கொண்டு வச்சுக்கிறோம். இடது காலை நல்லா மேலே தூக்குறோம், நல்லா சப்போர்ட் பண்ணுறோம். நல்லா இப்போ ப்ரீத் பண்ணுறோம். 1 2. இப்படியும் கை வைக்கலாம், இது ஆரம்ப நிலை. இப்படியும் கையை திருப்பியும் கை வைக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான நிலை, ரொம்ப பயிற்சி செய்யணும். கை எலும்புகள்லாம் திரும்பாது. ஆனால் முதல்ல பயிற்சி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி வச்சு தான் பண்ணணும். அதுக்கு பின்னாடி நீங்கள் பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4
5 ரிலாக்ஸ். இன்னைக்கு நம்ம 2 ஆசனங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு குழுவில், அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆசனான்னு சொல்லுவாங்க, ஒரு குடும்ப ஆசனால 2 ஆசனா பார்த்துருக்கிறோம். ஒன்று வந்து அர்த்த சலபாசனம், இன்னொன்று வந்து ஏகபாத அர்த்த சலபாசனம். அர்த்த சலபாசனம், ஏகபாத அர்த்த சலபாசனம், சலபாசனம், பூர்ண சலபாசனம் எல்லாத்தோட பயன்பாடுகளும் ஒன்றுதான். ஆனா எடுத்த உடனே நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சலபாசனமும் பூரண சலபாசனம் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. அதற்காக இந்த பயிற்சி பண்ணியிருக்கோம். இன்றைய இந்த சலபாசனாவுடைய பலன்கள் என்னங்கிறத நாளைய பயிற்சி வகுப்புல பார்க்குறோம். இன்றைக்கு என்னோடு பயிற்சியில் கலந்து கொண்ட திருமலர் யோகா அகாடமி ஆராய்ச்சி சிகிச்சை நிலையத்தினுடைய பயிற்சியாளர் செல்வி ஆசிரியை அபிராமிக்கும், இந்த பயிற்சியை பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் தினதரணி தொலைக்காட்சி வழியாகவும் நெல்லை சினி சிட்மன் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெகன்மோகன். நன்றி, வணக்கம்.